தூத்துக்குடி மாவட்டம் புளியம்பட்டி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தென்னகத்து பதுவை கோடி அற்புதர் என மக்களால் அழைக்கப்படும் புளியம்பட்டி புனித அந்தோணியார் ஆலய திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் இறுதியில் தொடங்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று துவங்கியது. பாளையங்கோட்டை மறை மாவட்ட அதிபர் பேராலயார் தந்தை அந்தோணி வியாகப்பன் தலைமையில் கொடி மந்திரிக்கப்பட்டு பின்னர் பவனியாக கொண்டு வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து திருப்பலி மறையுறை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழா நாட்களில் தினமும் திருப்பலி, மறையுறை, நற்கருணை ஆசி நடைபெறும். 12ஆம் திருநாளான வருகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பாளையங்கோட்டை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் ஜூடு பால்ராஜ் தலைமையில் திருப்பலி, நற்கருணை ஆசி நடைபெறுகின்றது. தொடர்ந்து தேர்பவனி நடைபெறும். 13ஆம் திருநாளான 10ஆம் தேதி காலை 11:45 மணிக்கு மதுரை மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணி பப்புச்சாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது. 11ஆம் தேதி காலையில் கொடியிறக்க நன்றி திருப்பலி நடைபெறும். திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அதிபரும் பங்கு தந்தையுமான மோட்சராஜன், உதவி பங்கு தந்தை சந்தியாகு, ஆன்மீக தந்தை சகாயதாசன், பீட்டர், பிச்சைக்கன் மற்றும் அருட்சகோதரிகள் இறை மக்கள் செய்துள்ளனர். மீது வைத்த பேரத்தை நாம் விட்டு விலகினாலும் கொடியேற்றி கூறினார். இந்த ஆண்டு எனக்கு வாழ்நாள் வேலைக்காக நாங்கள் கொண்டு வந்து காணிக்கைகளை ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உரை. செபரியில் விருதுக்கு அழைத்து பெற்றோர், பேறு பெற்றோர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.